ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாஜிஷா கிச்சன். இன்றைக்கி சேனலில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட டெய்லி வேலைகளை நீங்கள் ஸ்மார்ட்டாக முடிச்சிடலாம். வாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் புது பாத்திரம்லாம் வாங்கினோன்னா அதில் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். அதை ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்படியும் நம்ம ரிமூவ் பண்ணால் கூட அதில் மீதி பேப்பர் அதில் ஒட்டிக்கும். ரொம்ப சிம்பிளாக எப்படி அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணுறதுன்னு இந்த டிப்ஸில் பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது ஒரு 5 மினிட்ஸ் ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா இந்த புது பாத்திரத்தை மேலே வச்சுருங்க. கரெக்டாக 1 or 2 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். அந்த பாத்திரம் லைட் சூடு வர வரைக்கும் வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிங்கன்னா ஸ்டிக்கர் ஈஸியாக வந்துடும். நிறைய பேர் புது பாத்திரத்தை டைரெக்டாக நெருப்பில் காட்டுவாங்க ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் சம்டைம்ஸ் நம்மளோட புது பாத்திரம் கருப்பாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மெத்தட் சேஃபாக இருக்கும் நமக்கு. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நம்ம ஸ்டிக்கரை எடுத்துட்டோம். அண்ட் ஒரு சில டைம் நம்ம ஸ்டிக்கரை எடுத்தாலும் கூட அதோட கம் அதில் ஒட்டிகிட்ருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு டிஷ்யூவில் கொஞ்சமாக எண்ணெயை தொட்டுக்கோங்க. எண்ணெயை தொட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக ரப் பண்ணாவே போதும். அந்த கம்மும் ரிமூவ் ஆகிடும். அப்புறமா நம்ம பாத்திரத்தை வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ செகண்ட் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரிலாம் ரப்பர் பேண்டை மொத்தமாக ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது என்ன ஆகும்னா கொஞ்ச நாள் கழித்து அது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகிடும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த ரப்பர் பேண்ட் வைக்கிற பாக்ஸில் கொஞ்சமாக பவுடர் போட்டுட்டு அந்த ரப்பர் பேண்ட் ஃபுல்லாக அந்த பவுடர் எப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த ரப்பர் பிசு பிசுன்னு ஆகாது. நீங்கள் பவுடருக்கு பதிலாக ஏதாவது கோதுமை மாவு இல்லை மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்க மிக்ஸி ஜாரோட பிளேடெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்னஸ் கம்மியாகவே இருக்கும். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதுனால ரொம்ப சிம்பிள் மெத்தடில் அந்த பிளேட்ஸை திரும்பவும் ஷார்ப்னஸ் ஆக்கிடலாம். அதுக்கு நமக்கு தேவை வெறும் கல்லுப்பு மட்டும்தான். 3 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பை ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மிக்சியில் நல்லா அது பவுடர் ஆகிற அளவுக்கு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரோட பிளேட்ஸ் நல்லாவே ஷார்ப்னஸ் ஆகிருக்கும். இனிமேல் நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் சீக்கிரமாகவே அரைச்சிடலாம். நீங்கள் பவுடர் பண்ணின அந்த உப்பை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் திரும்ப குக்கிங்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற காப்பர் வெசல்ஸை எப்போவுமே நம்ம லெமன் இல்லை புளி வச்சு தான் ரொம்பவும் கஷ்டப்பட்டு கழுவுவோம். இனிமேல் அப்படி கஷ்டப்பட வேண்டாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டொமேட்டோ கெச்சப் இருந்துச்சுன்னா அந்த காப்பர் வெசல்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக ரப் பண்ணிங்கனாவே போதும். இன்ஸ்டண்ட்டாகவே அந்த காப்பர் ஒரிஜினல் கலருக்கு வந்துடும். பாருங்கள், நான் ரொம்ப லைட்டாக தான் ரப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் கெச்சப் போட்ட உடனே அதோட கலர் எப்படி இன்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டுருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணி காப்பர் வெசல்ஸை வாஷ் பண்ணிங்கன்னா அது புதுசு மாதிரி ரொம்ப க்ளீன் அண்ட் ஷைனிங்காக மாறிடும். இங்கே பாருங்கள், நான் இப்போ வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பாத்திரம் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு. இப்போ 5th டிப்ஸ் பார்க்கலாம். எப்பயும் நம்ம வாழைப்பழம் நல்லா பழுத்த பழமாக வாங்க மாட்டோம். கொஞ்சம் காயாக இருக்கிற மாதிரி தான் பார்த்து வாங்குவோம். ஆனால் சம்டைம்ஸ் உங்களுக்கு உடனடியாக பழம் தேவை அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பழம் தேவையோ அதை இந்த மாதிரி அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த பழத்தை ஃபுல்லாக அந்த ஃப்ளேம் படுற அளவுக்கு நல்லா காட்டுங்க. பழம் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா பழத்தை ஒரு கர்ச்சீஃபில் இல்லை ஒரு காட்டன் துணியில் சுற்றி ஒரு ஹாட் பாக்ஸில் ஒரு 1 மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வாழைப்பழம் நீங்கள் உடனடியாக யூஸ் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்கும். பாருங்கள், வாழைப்பழம் எவ்வளோ நல்லா அமுங்குதுன்னு. இப்போது உள்ளே நல்லாவே சாஃப்டாக இருக்கும். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற ஹேண்ட்பேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஜிப்பை என்ன தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாலும் அது நம்ம யூஸ் பண்ணும்போது அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகுறதுனால அந்த ஜிப் கொஞ்சம் கொஞ்சமாக கார்னர்லேருந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு எப்போவுமே நம்ம ஜிப்பு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன ஊக்கு எடுத்துக்கோங்க. அதை அந்த ஜிப்புக்கு கீழே இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. இப்படி நீங்கள் போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்கள் ஜிப்பு ஓப்பனே ஆகாது, நீங்கள் எவ்வளோ ஹேண்ட்பேக்கை மூவ் பண்ணினாலும். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம்.
உங்கள் வீட்டு குட்டீஸ் இந்த மாதிரி செவுத்தில் கலர் பென்சில் க்ரையான்ஸ் இல்லை ஸ்கெட்ச் வச்சு ஏதாவது எழுதிட்டாங்கன்னா அதை ரப் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. வீட்டில் இருக்க இந்த மாதிரி பர்ஃப்யூம் ஸ்ப்ரே ஏதாவது அது மேலே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ வச்சு ரப் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப ஈஸியாக அந்த மார்க்கிங்ஸ்லாம் ரிமூவ் ஆகிடும். நீங்கள் பாடி ஸ்ப்ரேக்கு பதிலாக நீங்கள் சானிடைசர் கூட யூஸ் பண்ணி இந்த மார்க்கிங்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணலாம். பாருங்கள் செவுரு எவ்வளோ க்ளீனாக ஆயிடுச்சுன்னு. இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம எல்லோரும் நினச்சிட்ருப்போம் பூண்டு உரிக்கிறது தான் இருக்கிறதுலே கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு. சாதாரணமாக ஒரு ஊக்க வச்சு எப்படி நம்ம ஈஸியாக பூண்டு உரிக்கிறதுன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க. அந்த பூண்டோட ஹெட் போர்ஷனில் இந்த ஊக்க வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த தோல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற சைடு தோல் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கலண்டுட்டு வருதுன்னு. அதே மாதிரி எல்லா சைட்ஸ்லேயும் வச்சு நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாவே போதும். அது தோல் ரொம்ப ஈஸியாக கலண்டுட்டு வந்துடும். ஒரு சில பூண்டு தோல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பூண்டை தரையில் ஒரு வாட்டி அந்த ஹெட் போர்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஊக்க வச்சு ரிமூவ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக தோல் வந்துடும். பாருங்கள், நான் ஹெட் போர்ஷனை ஊக்க வச்சு ப்ரெஸ் பண்ண அந்த சைடில் இருக்க தோல்லாம் எவ்வளோ ஈஸியாக ரிமூவ் ஆகுதுன்னு. நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பூண்டு தோல் உரிச்சு பாருங்கள். நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் பூண்டு தோல் எவ்வளோ சிம்பிள் அண்ட் ஈஸியாக உரிக்கிறதுன்னு சொல்லி 5 மெத்தட்ஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ 9th டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மருந்து பாட்டில்லாம் பார்த்திங்கன்னா நாள் போக போக அதோட எக்ஸ்பைரி டேட்லாம் அழிய ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக எப்போவுமே நம்ம புதுசாக மருந்து பாட்டில் வாங்கின உடனே அந்த எக்ஸ்பைரி டேட் இருக்கிற இடத்துல ஒரு செலோ டேப்பை கட் பண்ணி ஒட்டிட்டிங்கன்னா அந்த டேட் எவ்வளோ நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும். இந்த டிப்ஸ் மேக்ஸிமம் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 10th டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயும் ஊக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பா வச்சுருப்போம். ஊக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதோட ஷைனிங்லாம் டல்லாகி ஒரு மாதிரி ஃபேடடாக ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஊக்கில் கொஞ்சமாக பவுடர் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் உங்கள் ஊக்கு ஷைனிங்காக புதுசு மாதிரி இருக்கும். நான் சொன்ன இந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் அஸ்ஸலாமு அலைக்கும்.